வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கூடிய விரைவில தமிழகத்தோட துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க போறாங்கன்னு ஒரு டாக் போய்க்கிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன? அங்க திமுகல இருக்க எம்.எல்.ஏ.களோட மனநிலை என்ன? தொண்டர்களோட மனநிலை எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, திமுக தொண்டர்கள பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இப்ப பாருங்க. ஸ்டாலின் குடும்பத்திலேருந்து அவங்க வீட்டில் வந்து யாராவது ஒரு 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 குமரனியன் நாயை கொண்டு வந்து அறிவாலயத்தில் உட்கார வச்சா கூட அதுக்கு கும்பிடு போட்டுட்டு நாய் வாழ்கன்னு கத்துறதுக்கு 100 திமுக தொண்டர் இருக்கும்போது அவங்க எதுக்கு திமுகல இது நடக்கிறது புதுசு கிடையாது. ஏன்னா கலைஞர் இருக்கும்போது 4 ஆண்டுகள கம்ப்ளீட் பண்ண உடனே கடைசி 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்ப எப்படி பேசிட்டு இருக்காங்களோ, அதே மாரி தான் ஸ்டாலின் அவர்களையும் கடைசியில துணை முதல்வரா அறிவிச்சாரு. அறிவிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த தேர்தல்லயே முதல்வரா வேட்பாளரா அறிவிச்சு கட்சியில நின்னாங்க. அதே மாதிரி தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் அறிவிக்க போறாரு. இது வந்து திமுகல ஒரு தொடர் கதையாவே போய்க்கிட்டு இருக்கு. இதனால தான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, திமுகங்கிறது கட்சி கிடையாது. அது ஒரு கம்பெனி. அது ஒரு கம்பெனில தலைவர்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவும் அந்த குடும்பத்தில உள்ளவங்களே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்ட தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காரு சீமான் அவர்கள். திமுகல உள்ள எம்.எல்.ஏ.களும் சரி, தொண்டர்களும் சரி, அந்த குடும்பத்த மட்டுமே தான் நம்பி நிக்கிறாங்க. இது தமிழகத்தோட மிகப்பெரிய சாபம்னு சீமான் அவர்களும் பலமுறை பல பேட்டிகள்ல கூறிட்டு இருக்காரு. உதயநிதி அவர்கள தமிழகத்துல துணை முதல்வர் ஆக்க போறாங்கங்கிறதுனால, அவருக்கு பார்த்தீங்கன்னா 2லிருந்து 5 வருஷம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனா, இதே நேரத்துல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கலைஞரோட பல வருஷம் கூடவே அரசியல்ல இருந்தாரு. ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் 2லிருந்து 4 வருஷம் கூட அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவர ஒரு துணை முதல்வர் ஆக்குறது மிகப்பெரிய தமிழகத்துக்கு சாபக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு பலர் குற்றச்சாட்டி வருகிறார்கள். இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில சினிமா படங்கள் எடுக்கிறதும், படத்துல ஒரு சில படங்கள நடிச்சு அது ஓடாம போயி, அது ஓடாம போன காரணத்தினால அரசியலுக்கு வந்து இன்னைக்கு துணை முதல்வர் ஆகுற நிலைமைக்கு வந்துருச்சு தமிழகத்தோட நிலை. உதயநிதி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பேப்பர பார்த்து தமிழ்ல எழுதியிருக்கிறத படிக்கவே முடியல. இவரெல்லாம் துணை முதல்வர் ஆக்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் தம்பிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டு மிகப்பெரிய விமர்சனம் வச்சுக்கிட்டு வர்றாங்க. திமுக தொண்டர்களோ மனநிலையும் சரி, திமுகவோட எம்.எல்.ஏ.கள், எம்பி.க்களோட மனநிலையும் சரி, இந்த குடும்பத்தில இருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ல பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மேடையிலேயே பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்த தலைமை ஏற்ற தலைவா வான்னு சொல்லிட்டு இப்பவே போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க திமுகவோட உடன்பிறப்புகள்.